ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனல்ல என்னைக்குமே யூனிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கார்ஸுடைய எல்லா வேரியன்ட்ஸோட டீடைல் ரிவ்யூஸும் போடுவோம். ஓகேவா? அந்த சீரிஸ்ல வந்து XUV 7XO மஹிந்திராவோட லேட்டஸ்டான XUV 7XOல நம்ம டாப் அண்ட் வேரியன்ட் ராஜஸ்தான்ல ரிவ்யூ பண்ணோம். அதுக்கப்புறம் இங்க வந்து AX7, AX7T அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா AX பேஸ் மாடல் அண்ட் AX3 வேரியன்ட்ஸ் ரிவ்யூஸ் கொண்டு வந்திருந்தோம். இது என்ன வேரியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க எல்லாரும் பல பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி தொடர்ந்து கமெண்ட்ஸ்ல ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்த ஒரு வண்டிங்க AX5 வேரியன்ட். ஓகே, பழைய XUV 700ல உங்க எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும். AX5 வேரியன்ட் வந்து பெஸ்ட் செல்லிங்கா இருந்துச்சு. காரணம் அந்த வேரியன்ட்ல இருந்தே அலாய் வீல்ஸ், பனோராமிக் சன்ரூஃப் அப்படின்னு பல ஹைலைட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஓகே, அதே மாதிரி தான் இந்த AX5 புது 7XO உடைய AX5மே அப்படின்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். எனிவே இதனுடைய பிரைசிங் ஃபர்ஸ்ட் பேசுவோம், அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸை பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த வண்டி வேல்யூ ஃபார் மணியா இல்லையா அதை வந்து முடிவு பண்ணலாம். ஓகே, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஃப்ளீட் ட்ராக். ஃப்ளீட் ட்ராக் பிராண்ட் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா உங்க காருக்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லா அத்தியாவசிய ஆக்சசரிஸும் வந்து இருக்கு. எல்லா வகையான டேஷ் கேம்ஸும் உங்க கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டயர் பிரஷர் கேஜ் மானிட்டரிங் அண்ட் வெஹிக்கிள் ட்ராக்கிங் டிவைசஸ், அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அடாப்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா வகையான கன்வீனியன்ஸ் அண்ட் சேஃப்டி ஆக்சசரிஸ் உங்க காருக்கு தேவையான டிவைசஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் சென்னை அண்ட் ஈரோடுல இருக்கு. இவங்களுடைய வெப்சைட் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் மேல ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். ரைட், இப்போ AX5 வேரியன்ட்ஸை பொறுத்தவரை பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மேனுவல் வெர்ஷன் 17,52,000 அப்படிங்கிற எக்ஷோரூம் பிரைசிங்க்கு அவைலபிளாக இருக்கு. அதுக்கப்புறம் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா 18,97,000 அப்படிங்கிற பிரைசிங்க்கு கிடைக்குதுங்க. டீசல் மேனுவல்னு பார்த்தீங்கன்னா 17,99,000 எக்ஷோரூம் பிரைசிங்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக டீசல் ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா 19,44,000 எக்ஷோரூம் பிரைசிங்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து எக்ஷோரூம் பிரைசிங். ஆன் ரோட் பிரைசிங் வந்து பார்க்கலாம், நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 4 வெர்ஷன்ஸோடைய ஆன் ரோட் பிரைசிங். இந்த பிரைஸுக்கு தான் இதில் என்ன ஃபீச்சர்ஸ் அடிஷனாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா AX3 ஏற்கனவே பார்த்தோம், அது ஏற்கனவே நல்ல சூப்பரான வேல்யூ ஃபார் மணியாக இருந்துச்சு. அந்த வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதில் அடிஷனல் என்ன கொடுத்துருக்காங்க இந்த பிரைஸுக்கு, அதை தான் பார்க்க போகிறோம். ரைட், இன்னைக்கு இந்த AX5 வேரியன்ட் மஹிந்திரா XUV 7XO நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ரமணி மஹிந்திரா ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ரைட், இதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குங்க. உள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்கறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோடைய டீடைல் ரிவ்யூஸ் தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீடைல்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் Facebook, Instagram அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே போயிடலாமா? ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மஹிந்திரா XUV 7XO உடைய மோஸ்ட் டிமாண்டட் வேரியண்ட் XUV 7XO AX5 இதை நம்ம பார்த்துடலாம். இதில் அப்படின்னா ஸ்பெஷலுங்கிறத பார்க்க போகிறோம். காரணம், இது வந்து AX3 வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா விலை அதிகமாக இருக்குது. அந்த 1.5 lakhs எக்ஸ்ட்ராவுக்கு இதில் என்ன கிடைக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல என்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து பேசிடலாம். ஸோ XUV 7XO பொறுத்தவரை நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், கிடைக்கிறது ஒரு டர்போ பெட்ரோல், ஒரு டர்போ டீசல் என்ஜின். ஸோ பெட்ரோல்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் 2 லிட்டர் 4 சிலிண்டர் M ஸ்டாலியன் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் கிடைக்குது. 200 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 380 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. அதே டீசல்னு பார்த்தீங்கன்னா 2.2 லிட்டர் 4 சிலிண்டர் M-Hawk டர்போ டீசல் என்ஜின் இந்த XUV 7XO பொறுத்தவரை எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே கிடைக்குது. மேனுவல் வெர்ஷனுக்கு 420 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா 450 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஹார்ஸ் பவர், அதாவது PS கணக்கில் பார்த்தீங்கன்னா 185 PS மேக்ஸிமம் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது டீசல் என்ஜின். டீசலுக்குமே 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு 2 கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது இந்த AX5 வேரியண்ட்ல. ஓகே ரைட், இப்போ அடுத்தது லுக்ஸுக்குள்ளே வருவோம். ஸோ லுக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் இந்த வண்டியை பார்க்குறதுக்கு AX3 மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய வித்தியாசம் அட்லீஸ்ட் ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஆரம்பிப்போம். ஃப்ரண்ட்டில் நீங்கள் AX அண்ட் AX3 வேரியண்ட்டில் பார்த்தது போலவே அதே சேம் கிளாசி பிளாக் அண்ட் மெட்டாலிக் பெயிண்டட் ஃப்ரண்ட் கிரில் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு அக்ரெசிவாக இருக்குது. ஹெட்லாம்ஸுமே அதே மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மேலே இருக்கிற AX7, L அண்ட் T வேரியண்ட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் டைப் சீக்வென்ஷியல் LED இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து கிடைக்கும். இதுலேயும் இருக்குங்க, LED DRLs இருக்குது, மல்டி ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆனால் சீக்வென்ஷியல் டைப் இதில் கிடையாது. அதே மாதிரி டியூவல் பேரல் ஹெட்லாம்ப்ஸ் கிடையாது. இதில் சிங்கிள் பேரல் தான். ஹை பீம், லோ பீம் ரெண்டுமே ஒரே ப்ரொஜெக்டர் யூனிட்டுக்குள்ள தான் வந்து வச்சுருக்காங்க LEDs. ஓகே, ஸோ ஹெட்லாம்ப்ஸோடைய டிசைனில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை AX3க்கும் இந்த வேரியண்ட்டுக்கும். அதுக்கப்புறம் கீழே பம்பரில் வந்து பார்த்தீங்கன்னாலுமே ஆக்சுவலி தெரியும் உங்களுக்கு, இந்த வேரியண்ட்லேயுமே ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை, அதே மாதிரி கார்னரிங் லேம்ப்ஸுமே கிடையாது. அதை டம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. உள்ள ஃபாக் லேம்ப் ஸ்விட்ச் இருக்குது, நீங்கள் வேணும்னா அக்சசரிஸில் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஃபேக்ட்ரியிலேருந்து வரது கிடையாது. ஃபேக்ட்ரியிலேருந்து வர ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் கேமராலாம் இல்லை.
அதே மாதிரி 360 டிகிரி கேமரா சிஸ்டம்லாம் AX7LT அந்த வேரியண்ட்ஸில் தான் வரும், இதில் கிடையாது. இதில் வர்றது ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் கிடைக்குது AX5 வேரியண்ட்டில். ஸோ இதுவும் ஒரு வகையில் அப்கிரேடுன்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம் பார்க்கிங் சென்சர்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லையும் அடிஷ்னலாக 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கிடைக்கிறது. பார்க்கிங் பண்ணும்போது சிட்டி கண்டிஷன்ஸில், டைட் கண்டிஷன்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் AX3 மாதிரியே இருக்கும். ஆனால் இதில் வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய்ஸ் தானே நினச்சிங்க? இல்லைங்க, இது ஆக்சுவலி அலாய்ஸ் கிடையாது. இது பேர் வெர்சா வீல்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க மஹிந்திரா. ஆக்சுவலி இது ஸ்டீல் வீல் வித் வீல் கவர். வீல் கவரை இந்த அளவுக்கு ஸ்டைலிஷாக டிசைன் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பார்க்குறதுக்கு அலாய் அப்படின்னே நம்பிடலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. 17 இன்ச்சில் ஸ்டீல் வீல்ஸ் வித் ஸ்டைலைஸ்டு வீல் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க AX5 வேரியண்ட்டில். கரெக்டு தாங்க, பழைய AX5 வேரியண்ட்டில் அலாய் வீலே வந்துச்சு. இதில் என்னென்னா வீல் கவருக்கு டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய டவுன்கிரேடாக இருக்காதுங்க. ஏன்னா இதை பார்க்குறதுக்கே அலாய் மாதிரி தான் இருக்குது. ஓகே, நீங்கள் பக்கத்தில் போய் தொட்டு பார்த்து இதை பிடிச்சி இழுத்தா தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து வீல் கவர்னு. மற்றபடி தூரத்துலேருந்து யார் பார்த்தாலுமே அலாய் வீல் செமையாக இருக்கே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, டயர் சைஸில் AX3, AX5 வேரியண்ட்ஸில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. 235/65 R17 டயர் சைஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. மேலும் எல்லா வேரியண்ட்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸ்லையுமே ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசென்ட் கண்ட்ரோல், அந்த ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. மேலும் 6 ஏர்பேக்ஸுங்கிறது எல்லா வேரியண்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன் தான். இந்த வீல்ஸை தவிர சைடு ப்ரொஃபைல் ஓவரால் பார்க்குறதுக்கு AX3 மாதிரியே தான் இருக்குது. பெரிய மாற்றம், பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. டைமென்ஷன்ஸ்லையோ, சைஸ்லையோ, கிரவுண்ட் கிளியரன்ஸ்லையோ பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. ஓகே, அதே மாதிரி இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த குரோம் லைனிங், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லைனிங் அதெல்லாம் எதுவும் கிடையாது. விண்டோ லைனில் ஸ்டில் பார்க்குறதுக்கு ப்ளைனாக தான் இருக்குது, ஆனாலும் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். இதில் பாப்போ டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து பாசிவ் கீலெஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீ எடுத்து அன்லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் அது எனிவே உள்ள இன்டீரியருக்குள்ளே போகும்போது உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். மேலே உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் கிடச்சிருது. இது ஃபைபர் ரூஃப் ரெயில்ஸ் தான். இல்லைனா நீங்கள் லோடு ஏற்றக்கூடாது. ஆனால் இதில் கிடைக்கிற மேஜர் ப்ளஸ் என்ன தெரியுமா? AX5 வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு இந்த பேனோராமிக் சன்ரூஃப் வந்து ஆட் ஆகுது. AX3 வேரியண்ட்டில் பேனோராமிக் சன்ரூஃப் கிடையாது. இதில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ சன்ரூஃப் பிரியர்களுக்கு தான் இந்த வேரியண்ட் ஏற்ற மாதிரி இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அட்ரினாக்ஸ் ப்ளஸ்ங்கிற இந்த பிராண்டிங் இங்கே C பில்லரில் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே AX3 தாங்க, பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. காரணம் இதில் பெருசாக எதுவும் ஆடும் ஆகிறது இல்லை ஃபீச்சர்ஸில். ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகர் AX3லேயே கிடச்சிருது நமக்கு. அதே மாதிரி இந்த LED இண்டிகேட்டர்ஸோட ஃபுல் LED டெயில் லேம்ப்ஸ் அதுவுமே ஸ்டாண்டர்டாக வந்துடுற ஒரு விஷயம் தான். அண்ட் XUV7XOங்கிற பிராண்டிங் இங்கே சென்டரில் உங்களுக்கு கிடைக்குது. ரியர் பம்பர் யூஸ்வலாக சேமாக தான் இருக்குது. கிளாசி பிளாக் ஃபினிஷ், குரோம் ஃபினிஷ், மெட்டாலிக் ஃபினிஷ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கிடைக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க நம்பர் பிளேட் ஹவுசிங்கில். ஸோ இந்த வண்டிலையும் உங்களுக்கு ஒரே ஒரு பார்க்கிங் கேமரா ரிவர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்குது, சைடில் எல்லாம் கிடையாது. ஓகே, இதுதான் எக்ஸ்டீரியர். இப்போது கேபினுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போது கேபினுக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஏன் இவ்வளோ தள்ளி வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஃபீச்சரை டெமோ பண்ணி காட்டுறதுக்காக தான். அதாவது கீ பொறுத்தவரை AX, AX3, AX5 3 வேரியண்ட்ஸ்க்குமே சேம் கீஸ் தான் கிடைக்குது. அதே பவர் ரேஞ்சர் கீஸ் தான். ஆனால் AX அண்ட் AX3 வேரியண்ட்ஸில் உங்களுக்கு ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் தான் கிடைக்குது, பாசிவ் கீலெஸ் என்ட்ரி கிடையாது. பட் இந்த வேரியண்ட்டில் AX5லேருந்து உங்களுக்கு பாசிவ் கீலெஸ் என்ட்ரி, அதாவது என்ன சொல்கிறீங்க, ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டிக்கு பக்கத்தில் நான் நடந்து போயிட்டே இருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும். எஸ், அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா அன்லாக் ஆகிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஆட்டோமேட்டட் பாப் அவுட் டோர் ஹேண்டில்ஸ் இந்த வேரியண்ட்டில் கிடைக்காது உங்களுக்கு. அது AX7Tலையும் Lலையும் மட்டும்தான் கிடைக்கும். பட் இது அன்லாக் ஆகிருச்சு. ஓகே, இந்த மாதிரி புல் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், அன்லாக் ஆகிருச்சுங்கிறது தெரிஞ்சிடும். ரைட், இப்போ கேபினுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் உண்மையாக சொல்கிறேனே AX3 மாதிரியே தான் இருக்குது. AX3க்கும் இந்த வேரியண்ட்டுக்கும் கேபின் ஃபீச்சர்ஸில் பெரிய மாற்றங்கள், பெரிய அடிஷன்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. சின்ன சின்ன ஃபீச்சர் அடிஷன்ஸ் மட்டும் தான் மாறுது. உதாரணத்துக்கு அந்த பாசிவ் கீலெஸ் என்ட்ரி, ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அது ஆட் ஆகியிருக்கு. அண்ட் அதை தவிர வேறு என்ன ஆட் ஆகியிருக்குங்கிறத நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் இந்த டேஷ்போர்ட் நீங்கள் பார்க்கலாம், அதே மாதிரி தான் இருக்குது. அந்த டேன், பேஜ் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் நல்லா இருக்குது கேபின் ஓவரால் பார்க்குறதுக்கு. பிரைட்டான ஃபீல், ஏரியான ஃபீல், நல்லா ப்ளஷ்ஷாகவும் இருக்குங்கிறது சொல்ல முடியும். என்னென்னா இந்த வேரியண்ட்லேயாவது அட்லீஸ்ட் இந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இதுவுமே ஃபுல்லாக ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், டெக்ஸ்டரைஸ்ட் ஹார்ட் பிளாஸ்டிக். ஆம்ரெஸ்ட் முதற்கொண்டு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கூட ஒரு வருத்தமான விஷயமாக தான் இருக்குது. சீட்டோடைய பேட்டர்ன்லையும் டிசைன்லையும் கூட எந்த மாற்றமும் இல்லை. AX அண்ட் AX3ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. நல்ல டெனிம் டைப் ஃபேப்ரிக் அப்போல்சரி நல்லா இருக்குது, நல்லா ஹார்ட் வேரிங்கான மெட்டீரியல், பேட்டர்னும் நல்லா இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்கிறது ஒரு உறுதியான விஷயமா இருக்குது.
6 ஏர் பேக்ஸ் பேசிக் வேரியண்ட்லேருந்து ஆப்வியஸ்லி ஸ்டாண்டர்டான ஒரு ஃபேக்டர் தான். டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பேஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது, ஏஎக்ஸ் வேரியண்ட்லேருந்து. அதுலேயும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. சரி, இப்போ உள்ளே ஏறுவோமா? இப்போ இந்த ஸ்டீரிங் வீல் பற்றி சொல்லணும் இல்லையா? ஆக்சுவலி இது AX5 வேரியண்ட்டு. AX அண்ட் AX3 வேரியண்ட்லையுமே இதே ஸ்டீரிங் வீல் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா இது வந்து XUV 700 இருந்த ஸ்டீரிங் வீல். ஸோ அந்த ஸ்டீரிங் வீல் XUV 7XOக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மிட் அண்ட் பேஸ் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஓகே, AX, AX3 அண்ட் AX5 வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்டீரிங் வீல் கிடைக்குது. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய AX7, 7L அண்ட் 7T வேரியன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்போக் டிஜிட்டல் ஸ்டீரிங் வீல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டீரிங் வீல் விரும்புகிறவங்க இந்த வேரியன்ட்ஸ்க்கு தான் போயாகணும். ஓகே, இப்போ உள்ள உட்காருவோம். ரைட். ஸோ ஓவரால் டேஷ்போர்டோடைய லுக் அண்ட் வியூ இப்படி தான் இருக்குது. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. பேஸ் வேரியண்ட்டும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியல. ஆனால் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் மாறி இருக்குன்னு ப்ரோஷர்லேயே போட்டிருக்காங்க. ரைட், இப்போ வாங்க. இப்போ டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே மாறவே இல்லை. சரியா? நம்ம ஏற்கனவே பேஸ் வேரியண்ட்லேருந்தே பார்த்தோம். ஆல் 4 பவர் விண்டோஸ், டிரைவர் விண்டோக்கு 1 டச் டவுன் ஃபங்க்ஷன், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸ் இருந்துச்சு. AX3 வேரியண்ட்டில் ஆட்டோ ஃபோல்டிங் வார்வியம்ஸும் வந்துருந்துச்சு. இதுலேயும் அதே ஃபீச்சர்ஸ் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. எனவே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? இன்றைக்கி செம்ம ஹீட்டாக இருக்குங்க. ரைட், பட்டன் ஸ்டார்ட் அதுவுமே பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்ட் தான். ஓகே, ஸோ வண்டி ஆன் பண்ணிங்கன்னா இந்த ட்ரிப்பிள் ஸ்க்ரீன் லேஅவுட், கோஸ்ட் டு கோஸ்ட் ஸ்க்ரீன் லேஅவுட் வந்து எல்லா வேரியன்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்ட். அது ஏற்கனவே நான் வந்து மீதி வேரியன்ட்ஸோட ரிவ்யூஸ்லேயே நான் வந்து சொல்லியிருக்கேன். நல்லா இருக்குங்க. இன்றைக்கி வரைக்கும் கூட இதை பார்க்குறதுக்கு எனக்கு வந்து இது போர் அடிக்கலை. ஆக்சுவலி இத்தனை வேரியன்ட்ஸ் ரிவ்யூ பண்ணியுமே இதை பார்க்குறதுக்கு வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஃப்யூச்சருக்காக இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ரைட், இதில் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ரீதியாக எதுவுமே பெருசாக ஆட் ஆகலைங்க. ஓகே, AX3 வேரியண்ட்டில் ஏற்கனவே நமக்கு தெரியும் இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து இருக்குது. ஓகே, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆக்சுவலி நல்ல டீசெண்டான குவாலிட்டியோட ஜூமிங் ஃபங்க்ஷனோட அடாப்டிவ் கைட்லைன்ஸோட நீட்டாக கொடுத்துருக்காங்க. கிளாரிட்டி பரவாயில்லையா இருக்குது. இதில் புதுசாக ஆட் ஆகியிருக்கிறது ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் போய் எங்கேயாவது க்ளோஸாக பண்ணி நின்னீங்கனாலுமே உங்களுக்கு வந்து அந்த சென்டிமீட்டர் கணக்கில் டிஸ்டன்ஸ் காட்டும். அது இங்கேயும் கூட காட்டுது பாருங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில். ஸோ அந்த வகையில் அட்டென்ஷன் டு டீட்டெயில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது ஒரு அடிஷன் ஃபீச்சர், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ். அதை தாண்டி வேறு என்ன ஆட் ஆகியிருக்கு? வெல், மேலே இந்த லைட்டிங் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த லைட்டிங் கன்சோலோட சேர்த்து இப்போது பனோராமிக் சன்ரூஃபும் ஆட் ஆகிருக்குங்கிறதுனால இந்த டிசைனே மாறி இருக்கு. டாப் அண்ட் வேரியன்ஸோட வரக்கூடிய இந்த பேனில் மாற்றிருக்காங்க இந்த பிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மேப் லேம்ப்ஸ் வந்துருக்கு. AX அண்ட் AX3 வேரியன்ட்ஸில் நார்மலான ஒரு சிங்கிள் LED லேம்ப் தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து இந்த இண்டிவிஜுவல் லேம்புங்கிற கான்செப்ட் இந்த வேரியண்ட்டில் கிடச்சிருக்கு. ஸோ அது ஒரு அப்கிரேட். கூடவே அடுத்த அப்கிரேட் இந்த பனோராமிக் சன்ரூஃப் தான். ரைட், நல்ல பெரிய ஸ்கை ரூஃப்னு சொல்கிறாங்க இதை. ஸோ இது வந்து ஆக்சுவலி நல்ல கிளைமேட்டில் என்ஜாய் பண்ண வேண்டிய ஃபீச்சர். தயவுசெய்து கழுத்தை வெளியே விட்டுட்டு ஒருத்தங்களை நிற்க வச்சுட்டு அப்படிலாம் ட்ராவல் பண்ணாதீங்க. அது தவறான செயல். சன்ரூஃபோடைய பர்பஸ் அது கிடையாது. சன்ரூஃப் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஓகே, ஸோ அது வந்துடுது. அது போக இந்த வைசர்ஸில் ஏதோ ஒன்று சொன்னாங்க, ப்ரோஷரில் போட்டுருந்துச்சு. ஸோ இது வந்து ஃப்ளெக்சிபிள் வைசர்னு சொல்கிறாங்க. குவாலிட்டி நல்லா தடியாக திக்காக இருக்குது. இதை நீங்கள் இப்படி ஸ்லைடு பண்ணிவிட்டு இப்படி திருப்பிட்டு இப்படி நீங்கள் ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லைடிங் ஃபங்க்ஷன் அடிஷனலாக இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஆட் ஆகுது. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேரியண்ட்ஸில் இந்த வைசரை அப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு அடிஷன், ஒரு சின்ன ஃபீச்சராக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதான் சொன்னேன் இல்லையா, சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பனோராமிக் சன்ரூஃப் தவிர மீதி எல்லாம் சின்ன ஃபீச்சர்ஸ் தான் ஆட் ஆகுது. ஓகே, யா, ஆஸ் யூஷுவல் இங்கே உங்களுக்கு இந்த பெரிய ஸ்லைடபிள் இந்த வேனிட்டி மிரர் கிடச்சிருக்கு. அதுவும் வந்து ஓகே. மீதி ஃபீச்சர்ஸ்குள்ளே வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பார்க்கலாம், ஸ்டியரிங் வீல் சேம் தான், லெதர் ராப்பிங்லாம் இல்லை. இதில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுங்கிறது பேஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்கிற ஒரு விஷயம் தான். அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆட்டோ ஹெட் லாம்ப்ஸ் எல்லாம் இந்த வேரியண்ட்டில் கிடையாது. பட் ஃபாக் லேம்புக்கு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா ஆக்சசரிஸில் ஃபாக் லேம்ப் ஃபிட் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். வைப்பர்ஸுக்குமே ஆட்டோ ஃபங்க்ஷன் கிடையாது. ரியர் வைப்பருக்கு மட்டும் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. AX3 வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நல்ல கிளாரிட்டியான குவாலிட்டியான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான ஃபங்க்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ரேஞ்சு, ஆவரேஜ், மைலேஜ் என்ன வேணுமோ நீங்கள் இதெல்லாமே பார்த்துக்கலாம். நிறையா விஷயங்கள் நீங்கள் இதில் ஈஸியாக கஸ்டமைஸும் பண்ண முடியும். ஃபுல் நேவிகேஷன் வியூ வேணும்னாலுமே நீங்கள் தாராளமாக அதில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. AX அண்ட் AX3லையும் இதே மாதிரி தான் இருக்குது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பொறுத்தவரை மெயின் டச் ஸ்க்ரீன் நீங்கள் சென்டரில் வரக்கூடிய யூனிட். இதில் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி உண்டு. ஓகே, அது போக அமேசான் அலெக்ஸா கனெக்டிவிட்டி, ஃபன் அண்ட் ஒர்க்குள்ளே போனீங்கன்னா OTT கண்டென்ட் உட்பட பல விஷயங்கள் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இன்க்ளூடிங் ப்ரைமு, ஜியோ ஹாட்ஸ்டார், ஸ்விக்கி, ஜொமாட்டோ,
மின்ட்ரா அது இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் எது வேணுமோ உங்களுக்கு எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே காமனான ஒரு ஃபீச்சர் தான். வேறு என்ன இருக்குது ஹோம் ரைட். அது போக இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, பெர்ஃபார்மன்ஸ், நேவிகேஷன், ஃபன் அண்ட் ஒர்க் இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான். AX3 வேரியண்ட்லேருந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடைக்குது. அண்ட் தேர்ட் ஸ்க்ரீனு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஃபோக்கஸ்டான விஷயங்கள் தான். நீங்கள் ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கீங்களோ இல்லையோ, வண்டி டிரைவிங்கில் இருக்கோ இல்லையோ, கோ டிரைவரால் மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லா ஓடிடி கண்டென்ட்டும் டிரைவருக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இதை வந்து பார்த்துட்டு போகலாம் கோ டிரைவர். சரியா? அந்த ஒரு இந்த யூசபிலிட்டி, இந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன்ஸோட யூசபிலிட்டி எல்லாமே எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் சேமாக தான் இருக்குது. ஏசியை பொறுத்தவரை இதுலையாவது ஆட்டோ ஏசி கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, இதுலேயும் மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. ரியருக்கு தனி கம்ப்ரஸர் ஆன் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச்சு ஏசிக்கு எக்கனாமி மோடோட வருது. மேனுவல் ஏசி தான் கிடைக்குதுங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். பட் இதனுடைய கூலிங்கே நல்லா இருக்குங்க. இட் இஸ் ஓகே. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி இது ஃபுல்லாகவே வார்னிங் கண்ட்ரோல்ஸு. இது ஹசார்ட் பட்டன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன். இங்கே இந்த டச் ஸ்க்ரீன் ஹோம் ஸ்க்ரீன் போகிறதுக்கு இது ஸ்க்ரீன் ஆஃப், வால்பேப்பருக்கான ஆஃப் பட்டன். அண்ட் அது போக ட்ரைவ் மோட்ஸுங்கிறது பேஸ் வேரியண்ட்லேருந்து இப்போ கிடைக்குது. ஸோ ஜிப், ஜாப், ஜூம் அப்படின்னு 3 மோட்ஸ் இருக்குது. கஸ்டம் மோட்ஸில் வச்சிங்கன்னா உங்களுடைய விருப்பப்படி ஆக்சிலரேஷன், பிரேக்கிங்கு எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதில் உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லா வேரியன்ட்ஸ்லையும் கிடைக்குது. ஆனால் வயர்லெஸ் சார்ஜிங் கிடைக்குன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, அதெல்லாம் டாப் எண்ட் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே 65 வாட்ஸ் சி டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கூடவே கனெக்டிவிட்டிக்கு ஒரு ரெகுலர் USB போர்ட் ஒன்று கிடைக்குது. இது வந்து மேனுவல் கியர் பாக்ஸுங்கிறதுனால இது அதே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சேமாக தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு அடிஷ்னலி மேனுவல் மோட்ஸும் கிடைக்கும். பேடல் ஷிஃப்டர்ஸ் வரது கிடையாது, ஆனால் மேனுவல் மோட்ஸ் கிடைக்குது டிப்ட்ரானிக் ஃபங்க்ஷனில். சென்ட்ரல் கன்சோலில் யூஸ்வலி உங்களுக்கு நல்ல ஸ்பேஸோட கன்சோல்ஸ் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ரெஸ்ட் இன்னும் ஹார்ட் பிளாஸ்டிக் தாங்க. சொரன்னு ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக். இது எங்கே லாங் டிஸ்டன்ஸில் இதெல்லாம் கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரேப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் லாங் டிஸ்டன்ஸ் கம்ஃபர்ட்டுக்கு. மஹிந்திரா இதை பண்ணலாம், ஏன் பண்ணலன்னு தெரில. இது எத்தனைங்க ஆக போகுது இதில் ரேப் பண்ணுறதுக்கு? இன்னமும் கொஞ்சம் சீப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டில் ஓகே. அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த இடத்துல கூல்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கிடைக்குது. இங்கே உள்ள நீங்கள் கூல்டு வெண்ட்டு நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இங்கே ஒரு கூலிங் வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நீங்கள் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது ஒரு ஃப்ளெக்சிபிள் ஒரு ரப்பர் ட்ரே, உங்கள் கார் கீயை வைக்கிறதுக்கு இங்கே ரப்பர் ட்ரே. ஓகே, தென் க்ளவ் பாக்ஸ் அது ஆஸ் யூஷுவல் சேமாக தான் வருது. உங்களுக்கு டீசெண்டான ஸ்டோரேஜ். மேலே ஒரு மினி லேப்டாப் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க, ரப்பரைஸ்டு ட்ரே. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லலாம் எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி டோர் பாக்கெட்ஸ்னு பார்த்தாலுமே அது நல்லா தாராளமாகவே பெருசாக இருக்குது. 1 லிட்டர் பாட்டில்ஸ் ஈஸியாக இந்த இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எந்த ஒரு கவலையும் இல்லை. ஓகே, இதெல்லாம் தான் இங்கே ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ஹைலைட் ஃபீச்சர்ஸ். உண்மையாக சொல்ல போனால் AX3 வேரியண்ட்டில் இதில் வரக்கூடிய முக்கால்வாசி ஃபீச்சர்ஸ் வந்துடுது. இந்த பனராமிக் சன்ரூஃபு அண்ட் இந்த ஸ்லைடபிள் வைசர்ஸு, மேலும் இந்த மேப் லேம்ப்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் தவிர மோஸ்டான எல்லா விஷயங்களும் AX3லே கிடச்சிது. ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன். இந்த AX5 வேரியண்ட்டில் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் ஆட் ஆகுது. ரைட், கரெக்டுங்க. ஆமாம், AX3 வேரியண்ட் வரைக்குமே டெலஸ்கோபிக்கில் டில்ட் மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கிடச்சது ஸ்டீரிங் வீல். ஸோ அந்த வகையில் ஓகே அப்படின்னு சொல்லலாம். பெருசாக யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஃபீச்சர் இருக்கிறது ஒரு ஓகேவான விஷயம்னு சொல்ல முடியும். சரி, இப்போ வாங்க பேக் சீட்ஸ் போய் பார்ப்போமா? ஆல்ரைட், இந்த AX5 வேரியண்ட்டோடைய பேக் சீட்டை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் ஆக்சுவலி AX3 மாதிரியே தான் இருக்குங்க. காரணம் இதில் பெரிய மாற்றங்களுக்கு எந்த அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா பேஸ் வேரியண்ட்லேருந்தே XUV SANXO பொறுத்தவரை உங்களுக்கு ரியர் AC வென்ட்ஸ் கிடச்சிருது. கூடவே ஒரு C டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்குது. சீட் பேக் பாக்கெட்ஸ் நீட்டாக கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது, தாராளமாகவே இருக்குது. இட்ஸ் நாட் அன் இஷ்யூ அட் ஆல். அண்ட் இந்த ட்ரிபிள் டோன் இன்டீரியர் நல்ல ப்ரீமியமாக அந்த ஒரு பிரைட்டான ஆம்பியன்ஸ் வந்து கொடுக்குது. அண்ட் இந்த செகண்ட் ரோ பொறுத்தவரை ஸ்லைடு அட்ஜஸ்ட் பண்ண முடியாதே தவிர நல்லா ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக இந்த மாதிரி சாஞ்சிட்டு தூங்கிட்டு போகிறதுக்குமே வசதியாக இருக்குது. பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் கிடையாதுங்க. அண்ட் எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே இந்த சென்டர் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் கிடைக்குதுங்க. ஸோ 3 பேருக்கு ப்ராப்பர் இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் ஒன்று கிடச்சிருது. அந்த ஆம்ரெஸ்ட்லேயே 2 கப் ஹோல்டர்ஸும் கிடச்சிருது. ஸோ இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராகவே கவர் பண்ணியிருக்காங்கிறது எல்லா வேரியன்ட்ஸ்லையும் ஒரு காமனான நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல முடியுங்க. இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன கிடைக்குது இந்த AX5 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் பெருசாக எதுவும் ஆடே ஆகிறது இல்லைங்க. AX3 வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் மட்டும் ஆட் ஆகுது. பனராமிக் சன்ரூஃப் மட்டும்தான் உங்களுக்கு ஆட் ஆகுது. ஸோ ஒரு பிரைட்டான ஆம்பியன்ஸுக்கு இந்த சன் ஷேடை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பெட்டரான பிரைட்னஸ், கொஞ்சம் பெட்டரான லைட்டிங் உள்ள நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த AX5 வேரியண்ட்டில் பேக் சீட்டில் அட்வான்டேஜ் அப்படின்னு என்னால் சொல்ல முடியுங்க. சரியா?
இப்போ இந்த பனோராமிக் சன்ரூஃப் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே சென்டரில் இருந்த லைட்டிங் வந்து சைடுக்கு வந்துருச்சு. எல்இடி கேபின் லைட்டிங் பரவாயில்ல, காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீட்டாக கொடுத்துருக்காங்க. சைடில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆல் குட். ஆனால் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் எந்த பஞ்சமும் இல்லை. எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே 6 ஏர்பேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் அண்ட் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. AX3 வேரியன்ட்லேருந்து ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர், டிஃபாகர், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆட் ஆகுது. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வந்துருது. அது போக ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸும் ஆட் ஆகிருக்கு. ஸோ இத்தனை சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கிடைக்குது இந்த AX5 வேரியண்ட்டில். இட் இஸ் குட் அப்படின்னு சொல்ல முடியுங்க. 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கேரண்டியாக சொல்லியிருக்காங்க. ரைட். மிஸ்ஸிங்கான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சன் பிளைண்ட் கர்டன்ஸும் மிஸ்ஸிங்காக தான் இருக்குது. அது எல்லா வேரியண்ட்லையுமே மிஸ்ஸிங்காக இருக்குது. டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் சன் பிளைண்ட்ஸ் கர்டன்ஸ் கிடைக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் மிட் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ செகண்ட் ரோ தாண்டி தேர்ட் ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரோ சீட் ஜென்ரலாகவே இது வந்து கிட்ஸுக்காக மட்டும்தான் அப்படின்னு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. XUV 7XO பொறுத்தவரை ஓகேவாக இருக்குங்க. இப்போ என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ஆனால் ஏன் ஹைட்டுக்கு ஒரு ஆள் உட்காந்தாங்கன்னா டைட்டாக தான் இருக்குது. நீரமும் டைட்டாக இருக்குது, ஹெட்ரூமும் டைட்டாக இருக்குது. ஆனால் அப்படி ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களோ குழந்தைங்களோ உட்காடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டீசெண்டான கம்ஃபர்ட்டுக்கு தனித்தனி இண்டிவிஜுவல் ஏசி வெண்ட்ஸுமே 2 சைட்லையும் கொடுத்துருக்காங்க. அது கூடவே ரோட்டரி நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அது போக 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ் ஒன்று கிடைக்குது. அண்ட் இண்டிவிஜுவல் தனித்தனி கப் ஹோல்டர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸும் 2 சைடில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உட்கார்றவங்க ஹைட் கம்மியாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அவங்களுக்கு டீசெண்டான கம்ஃபர்ட் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா. ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே எல்லா XUV 7XOக்கும் சேம் தான். அதாவது 7 பேர் பேசஞ்சர்ஸ் இருக்காங்கன்னா இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். அடிஷ்னல் ஸ்பேஸுக்கு தாராளமாக நீங்கள் வந்து செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ சீட்ஸை ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலாக. அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வேன் அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். ஃப்ளாட்டான லோடிங் பெட் கிடைக்கும். நீங்கள் கேம்பிங், லக்கேஜ் லோடிங் எல்லாத்துக்குமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஓகே, இந்த ஃப்ளோருக்கு அடியில் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஜாக்கு, டூல் கிட் எல்லா விஷயங்களும் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட். அப்படியே உங்களுக்கு வந்து இது ஸ்பேர் வீல்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பாடிக்கு அடியில் இருக்குது. அது வந்து ஒரு 17 இன்ச்சு கிடையாதுங்க. இது வந்து ஆக்சுவலி ஸ்டீல் ஸ்பேஸ் சேவர் வீலை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் சைஸ் டயர் கிடையாது. டயரோடைய அகலம் ரொம்ப கம்மி தான். ஸோ டெம்பரரியாக குறிப்பிட்ட தூரம் போகிறதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டெப்னி வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். XUV 7XOடைய எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் இந்த ஸ்பேஸ் சேவர் ஸ்டீல் ஸ்பேர் வீல் தான் கிடைக்குது. ஓகே, ரைட்டுங்க. இப்போ வாங்க இந்த AX5 வேரியண்ட் யாருக்கு செட் ஆகும், இது வேல்யூ ஃபார் மணியா, அதை பற்றி பேசிடுவோம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ண AX5 வேரியண்ட் மஹிந்திரா XUV 7XO. இந்த மிட் வேரியண்ட்டில் உங்களுக்கு தேவையான சில பல ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகிடுது. அதாவது பனோராமிக் சன்ரூஃப் கிடச்சிருது, ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாம் கிடச்சிருதுங்க. ஆனால் இதில் வரக்கூடிய பெரும்பாலான தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே AX3 வேரியண்ட்டே கொடுத்துருதுங்கிறது என்னுடைய ஒரு குறிப்பாக இருக்குது. ஸோ வேல்யூ ஃபார் மணி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா AX3 வேரியண்ட் இதை விட பெட்டர் வேல்யூ ஃபார் மணி. பட் உங்களுக்கு ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வேணும், சன்ரூஃப் பிரியராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட் தான் உங்களுக்கு வந்து ஆரம்ப நிலை சாய்ஸாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், அதே மாதிரி ப்ரீமியமாக இருக்கணும், ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு AX5 வேரியண்ட்டுங்கிறது கரெக்டாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.